ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா February 27 வந்து தேதி வந்து ரீரிலீஸ் ஆகுது. ஸோ மெனி டேஸை கடந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-4 தேதி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லைட்டாக கன்ஃபார்ம் ஆகிருக்குது. February 27 வந்து ரீரிலீஸ் ஆகுது தெரி. ஸோ இந்த டேட்டை பார்க்கும்போது ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிறது கம்ப்ளீட்டாகவே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அது எந்த வித சந்தேகமே இல்லை. ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது இல்லை. ஸோ அதனால தான் இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ரீரிலீஸுக்கு. ஸோ ஜனநாயகனை வந்து பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. ரிவைசிங் கமிட்டி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா வந்து 18 days to 20 days வரைக்கும் டைம் இருக்கிறனால லேட்டாக ஸோ ஜனநாயகன் வந்து February மந்த் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். அது கூட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனநாயகன் லேட்டாக ரிலீஸ் ஆக அவங்களுக்கு வந்து டிவிகேக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 ரீரிலீஸ் ஆகுது தளபதி படம். 20th வந்து கில்லி ரீரிலீஸ் ஆகுது. 27th வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரி ரீரிலீஸ் ஆகுது. தேட்டரில் எல்லாமே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் காத்துட்ருக்கு. செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.